ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவசாயி மகள் சேனல்லேருந்து நான் உங்கள் அனிதா ஜெகன்குமார். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் காரப்பொரி செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக மல்லித்தலை அலசி வச்சுருக்கேன், பொரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தோல் உரித்து வெங்காயத்தை கழுவிக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணிடுங்க சின்ன சின்னதாக. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு. ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ் தான். நிறைய பேர் கண்டிப்பாக பஸ் ஸ்டாண்டில் இல்லை வேறு எங்கேயாவது வாங்கி சாப்பிட்ருப்போம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முக்கியமாக ஃப்ளேவர் கொடுக்குறது என்ன அப்படின்னா நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய். இது ரெண்டு தான் இந்த பொரிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சில பேர் இதில் கேரட்டு, தக்காளிலாம் போடுவாங்க. தக்காளி பச்சையாக போடுவாங்க கடையில் வாங்குறதெல்லாம். ஆனால் நம்ம இன்றைக்கி செய்கிறதுல தக்காளி போட்டால் அது கிரேவி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணலை. கேரட் இல்லை, ஸோ அதனால் நான் கேரட் போடலை. நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேரட் அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக பொரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் சரி காரப்பொரி சாப்பிட்லான்னு தோணுச்சு. அதனால் நாங்கள் சாப்பிட்லான்னு செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நாங்கள் செக்கில் வாங்கின நல்லெண்ணெய் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டோம். ரொம்ப டீப்பாக நீங்கள் ஃப்ரை பண்ணணும்னு அவசியமே இல்லை. சும்மா லைட்டாக அந்த எண்ணெயில் எல்லாமே மிக்ஸ் ஆனாவே போதும். ஸோ அப்படி நான் கொத்தமல்லியும் அதிலேயே போட்டுட்டேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா ஒரு தட்டி கிண்டிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ப்ளஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வெறும் நீங்கள் மஞ்சத்தூள் மட்டும் கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். காரம் உங்கள் குழந்தை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா. என்ன நல்லா வதங்கணும் அப்படின்றலாம் கிடையவே கிடையாதுங்க. ரொம்பவே ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணாவே போதும். ப்ளஸ் நீங்கள் பொரியை ரொம்ப நேரம் ஹீட் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் தெரியும் அரிசியிலேருந்து தான் பொரியே வருதுன்னு. ஆனால் இந்த பொரியை நீங்கள் நல்லா மறுபடியும் ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் அது அரிசி ஆயிரும். ஸோ அதனால தான் அது இல்லாமல் பதத்துரும். ஸோ மொறுமொறுன்னு இருந்தால் தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் பொரி. ஸோ அதனால் நீங்கள் லைட்டாக லோ ஃப்ளேம் இல்லை உங்கள் வச்சுருக்க வெசல் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நான் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் தேவைக்கு ஏற்ப சில பேர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குன்னா இது மஞ்சத்தூளோடு நிறுத்திக்கோங்க. எடுத்து இதில் கேரட்டு அதெல்லாம் போட்டு கூட நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம், சேர்த்து சாப்பிடலாம். வெறும் பொரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கூட சாப்பிடலாம். ஸோ அதனால தான் அதை செஞ்சிட்ருக்கேன். நான் எங்கள் அம்மா இல்லை அப்பா என் ஹஸ்பண்ட் எல்லோரும் சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நான் காரம் பொடி சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள். பொரி உப்பு போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அதில் உப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் சில பேர் வாங்குகிற பொரியில் உப்பு இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அப்போனா ஆட் பண்ணிக்கலாம். பொரினாவே உப்பு இருக்க தான் செய்யும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா மித்ரா பாப்பாவுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாங்கள் கிருஷ்ணர் வேஷம் போடணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஸோ எல்லாமே ரெடி பண்ணும். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ஏன்னா என் பாப்பா ஒரு சின்ன தலையில் ஒரு சீப்பூச்சி கூட சீவ விட மாட்டா. ஒரு ட்ரெஸ் போடணுன்னா கத்துவா. ஆனால் இவ்வளோ மேக்கப் பண்ணும்போது கூட அமைதியாக இருந்துச்சு பாப்பா. ரொம்ப என்ஜாய் பண்ணிச்சு. அதெல்லாம் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்க ஓடி அவங்க அப்பா என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தா. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, என் பிள்ளை அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அதவே சேஞ்ச் பண்ணிக்குதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் தோட்டத்துக்கு போனோம். அங்கே கண்டுக்குட்டி மாடெல்லாம் வாங்கியிருந்தோம். அதில் கண்டுக்குட்டி இருந்துச்சு. அதுக்கிட்ட நான் கூட போகல, பயந்துட்டு. இது பக்கத்தில் போய் அவ்வளோ ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தா. பயம்னா என்னன்னே தெரியல பாப்பாவுக்கு. ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துச்சு. அப்படியே கிருஷ்ணர் மாதிரியே இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
அவங்க அப்பா தான் வளைச்சி பாப்பாவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி டேவே சூப்பராக போச்சு. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ரொம்ப அழகாக இருக்கா. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வந்து சப்பாத்தியும் சப்பாத்தி செய்யலாம். ப்ளஸ் அதுக்கு கிரேவி வந்து மீல் மேக்கர் கிரேவி, அதாவது சோயா சங்க்ஸ், அது செய்யலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சு பாருங்கள், சாஃப்டாக தான் இருக்கும். நான் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டிருக்கேன். நான் வந்து சுடு தண்ணியில் தான் வந்து மாவு வந்து பிசைஞ்சு வைப்பேன். ஸோ நல்லா ஹாட் வாட்டரை கெட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றினாவே மாவெல்லாம் கொஞ்சம் திரளாக வரும். ஸோ அது மாதிரி வரதை ஃபுல்லாக நல்லா உடச்சி எல்லாத்தையும் கரெக்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். நான் வந்து கீழே மேலெலாம் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிடுவேன் மாவு பிசைகிறதுக்கு. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் கல்லில் போடும்போது கூட எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம செய்யும் போது நிறைய எண்ணெய் சேர்க்குறதுனால சில பேர் எண்ணெயே சேர்க்காம கூட அப்படியும் நான் செய்வேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆயில் வச்சே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சுடு தண்ணி ஊற்றி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிசையணும். ஒரே தான் ஊற்றிட்டா அப்புறம் வந்து களி மாதிரி ஆகிடும், பதமே இருக்காது. சரியான பதம் வந்துடுச்சுன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாயிரும். அவ்வளோதான். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன டிப்ஸு சொல்கிறது, வேணால் பால் மிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். ஆனால் நான் இது வரைக்கும் நான் பால் ஊற்றி நான் செஞ்சது கிடையாது. தண்ணி, எண்ணெய், உப்பு, அவ்வளோதான். மற்றபடி பால்லாம் நான் ஊற்றுனது கிடையாது. சுகர் ஆட் பண்ணுவாங்க ரொம்ப மிருதுவாக இருக்கும்னு சொல்லி, நான் அதுவும் செஞ்சதில்லை. இப்படி தான் நான் செய்வேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து நல்லா அந்த மாதிரி அடித்து மேலே கீழே தூக்கி போட்டு அடிக்கணும். இந்த மாதிரி நல்லா அந்த புரோட்டா மாஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பரோட்டா போடும்போது இந்த மாதிரி தான் மாவை போட்டு அடின்னு அடிச்சிட்ருப்பாங்க. ஸோ அது ஏன் நான் ஒரு நாள் ஒரு அண்ணாட்ட கேட்டதுக்கு, ரொம்ப சாஃப்டாக வரும் பாப்பா, லேயராக வரும் அப்படிலாம் சொன்னார் அவர். ஸோ அதனால் நானும் வீட்டில் வந்து அப்படி தான் சப்பாத்தி மாவை செஞ்சு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஸோ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஹோல் போட்டு காமிப்பேன். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. சப்பாத்தியுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். அது எல்லாம் வந்து பிசைஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுருங்க. நம்ம அடுத்து எப்போ சப்பாத்தி போடுறோமோ அப்போ வந்து நம்ம எடுத்தால் போதும். அது வரைக்கும் அது வந்து இந்த மாதிரி ஒரு டைட்டாக மூடியே இருந்தாவே போதும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து மீல் மேக்கர் கிரேவி. ரொம்பவே ஈஸியான கிரேவி. ப்ளஸ் சப்பாத்திக்கு மெயின்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் நல்ல ப்ரோட்டீன், சோயா சங்க்ஸ். ஸோ இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் எடுத்துக்கலாம். முக்கியமாக லேடிஸ் நிறையவே எடுத்துக்கலாம். ரொம்ப நிறையா எடுத்துக்கக்கூடாது. காலையில் எடுத்துக்கிட்டாலும் நல்லது தான். இல்லை நைட்டு ஓகே, எப்படியோ எடுத்துக்கலாம். வீக்லி ட்வைஸ், அது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நல்ல ப்ரோட்டீன் இருக்குதுல. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க தான் எனக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து நான் தண்ணி ஊற்றி அதை பாயில் பண்ணிடணும். முன்னாடியே நல்லா வேக வச்சிடணும். ஒரு 5 பேர் இருக்காங்க எங்கள் வீட்டில். ஸோ 5 பேருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மீல் மேக்கரை போட்டிருக்கேன். அதாவது தண்ணி வந்து ரொம்பவும் வைக்கக்கூடாது, கம்மியாகவும் வைக்க முடியாது. ஏன்னா நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் அது மிதந்துக்கிட்டு மேலேயே தான் இருக்கும். ஸோ கரெக்டான அளவில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. கொஞ்சம் வேகமாக பாயில் ஆகும், அதுக்காக தான் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கணும். ஏன்னா ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாது ஆயில் நீங்கள் சேர்த்திங்கன்னா. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் ஆயில் வந்து அதில் ஆட் பண்ணுறேன்.
அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டாவே போதும், நல்லபடியாக வெந்துடும். அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம கிரேவிக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வெங்காயம், தக்காளி, அதுதான் எல்லா கிரேவிக்கும் அதுதான் மெயின். ஸோ அதை வந்து நான் கட் பண்ணுறேன். நான் வந்து இப்போது மீல் மேக்கருக்கு தேவையான அளவுக்குனா நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த 2 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி கழுவி நறுக்கணும். என்னோடய சாப்பர் வந்து பிளாஸ்டிக்கு இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமாக திட்டாங்க, நீ அதுக்கு தயவு செஞ்சு கல்லை கழுவிட்டு மேலே இருக்க கவுண்டர் டாப்லேயே நீ பண்ணு, தயவு செஞ்சு பிளாஸ்டிக் சாப்பரை யூஸ் பண்ணாத, சாப்பர் போர்டை யூஸ் பண்ணாத, வேண்டாம், நான் உனக்கு உட்டனில் வாங்கி தரேன், நீ அதை யூஸ் பண்ணு, அது வரைக்கும் நீ இந்த மாதிரியே யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே நல்லது தானேன்னு சொல்லிட்டு நானும் அந்த சாப்பர் போர்டை வந்து யூஸ் பண்ணலை, வச்சிட்டேன். இப்போது வந்து ஒரு புது சாப்பர் போர்டு வாங்கியாச்சு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, பாயில் ஆகிடுச்சு மீல் மேக்கர். கொஞ்சம் தண்ணி பத்தாமல் இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றுறேன். பத்தலைன்னா பரவாயில்ல, நம்ம மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே தான் நிறையா வைக்க வேண்டாம். அதை என்ன ஆகும்னா மீல் மேக்கர் கூட தண்ணி சேர்ந்து அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ப்ளஸ் நம்ம குழம்பு கிரேவியில் போடும்போது அது ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அதை நம்ம இருத்துருவோம், இருந்தாலும் சூடாக இருக்கும்போது அதுக்குள்ளே தண்ணி நிறையா தங்கிடும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை வந்து வெங்காயம், தக்காளி இது 2ஐயும் வந்து நல்லா வதக்கிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வதக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்கிடுங்க. ஒரு சின்ன டிப்பு தான், ரொம்ப பெரிய டிப்புலாம் இல்லை, ஒரு சின்ன டிப்பு தான். என்னென்னா ஒரு கிரேவின்னு ஒன்று எடுத்துட்டாவே போதும். இதுன்னு இல்லை, என்ன கிரேவினாலும் சரி, இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம மசாலாவில் உள்ள டேஸ்ட்டோட இங்கே சட்னிக்கே பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா சட்னி அன்றைக்கி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து அந்த சின்ன டிப், அவ்வளோதான். எல்லாருக்கும் சில பேர் அவசரமாக காலையில் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏனோ தன்னோன்னு வதக்குவாங்க. வதக்கி அவ்வளோதான் டக்குன்னு தூக்கி இது பண்ணுவோம். அன்றைக்கி வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டே இருக்காது. ஸோ நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லாவே வதக்கிடுங்க. ஸோ நான் வந்து இது எதுக்கு நான் இப்படி வதக்குறேன்னா, வதக்கிட்டு இதை வந்து நான் ஒரு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஸ்ட்டாக நல்லா ஃபைனாக இருக்க மாதிரி பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த கிளிப்பு நான் வீடியோ எடுத்து வச்சேன். பட் எப்படியோ அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் அதை காமிக்க முடியல மிக்சியில் போட்டு அரைக்கிறத. ஸோ அதனால் நான் இப்போ சொல்லிடுறேன், நீங்கள் செஞ்சுருங்க. இந்த தக்காளியும் வெங்காயத்தை ஆற வச்சு ஜாரில் போட்டு மிக்சியில் வச்சு நீங்கள் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிடுங்க. இடையில வந்து மித்ரா பாப்பா நானும் கிண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தா. இப்போ நான் நல்லா அரைச்சிட்டேன். இப்போ மறுபடியும் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் அந்த பூ, காய், அந்த நம்மளுடைய மசாலா பாக்ஸில் இருக்கும் இல்லையா, அந்த இலை, காய், பூ, பட்டை, அந்த கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே ஒன்று போட்டுருங்க. கொஞ்சமாக கடுகும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுந்த பருப்பு, எல்லாமே அம்மா ஒன்றா, அந்த சோம்பு எல்லாத்தையும் அம்மா வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நான் ரொம்ப பொறுமையாக ஒன்றா எடுத்து நான் அதில் போட்டுட்ருக்கேன். நான் எல்லாத்தையும் தனியாக தான் வச்சுருப்பேன். அம்மா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததுனால நான் அதை தேடி போட வேண்டியதாகிடுச்சு.
கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து நீங்கள் கடுங்குளுந்த பருப்பையும் ஆட் பண்ணிடுங்க. கருவேப்பிலை போட்டிருக்கேன். அவ்வளோதான், கடுகுளுந்த பருப்பு வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம் பேஸ்ட், அதை என்ன பண்ணணுன்னா இதில் மிக்ஸ் பண்ணிடணும். ஆல்ரெடி நம்ம நல்லா தான் வதக்கியிருக்கோம். ஸோ இதை வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியமும் இல்லை. ஒருவேளை நீங்கள் பச்சையாக அரைச்சிங்கன்னா கூட இது நல்லா டீப்பாக நீங்கள் வதக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வதக்கி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் வதங்கும், ப்ளஸ் இந்த எண்ணெயிலையும் கொஞ்சம் நேரம் வதங்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு வந்து தண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த ஜாரவே கழுவி அதில் ஊற்றிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு, ப்ளஸ் தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுன்றவங்க போடலாம். நான் நைட் டைம்னால அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு மாதிரி நெஞ்சு கரைச்சிட்டே இருக்கும் இஞ்சி பூண்டு போட்டேன்னா. ஸோ அதனால் நான் வந்து நைட் டைமில் வந்து ஏதாவது செஞ்சேன்னா கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் போடவே மாட்டேன். அதனால் அன்றைக்கி நான் போடல. மஞ்சத்தூள், கொஞ்சம் தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, இது எல்லாத்தையும் தான் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில பேர் வீட்டிலேயே வந்து வரமிளகா வச்சு அரைச்சிருப்பாங்க. சாம்பார் பொடியிலேயே நிறைய வரமிளகா இருக்கும். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்துட்டு மிளகாய்த்தூள், இதெல்லாம் கரம் மசாலா, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பார்த்திங்கனாவே தெரியும் நல்ல கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இருத்து வச்சுருக்கோம், நான் வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்த மீல் மேக்கர்ஸை வந்து அதில் போட்டுடலாம். நிஜமாகவே சொல்கிறேன், அன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கிரேவி. நார்மலாக நாங்கள் வந்து 3 சப்பாத்தி தான் சாப்பிடுவேன், இல்லை அப்படின்னா 2 சப்பாத்தி தான். அன்றைக்கி நான் வந்து 4 சப்பாத்தி சாப்பிட்டேன். நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. காலையில் அன்றைக்கி வந்து நைட்டும் சாப்பிட்டுட்டு ப்ளஸ் காலையிலையும் கொஞ்சம் கிரேவி இருந்தது. காலையிலையும் சூடு பண்ணி காலையில் தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோதான். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மீல் மேக்கர் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கனால இதுவும் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியமே இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக அதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்ருக்கேன். ரொம்பவே ஈஸி தாங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். என்னோடய சேனலை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் நான் தப்பாக சொல்லியிருந்தால் இல்லை ரெசிபியில் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச புது ஸ்டைல் அந்த மாதிரி தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணும் அப்படி ரிலேட்டடாக இது போடுங்க அது போடுங்கனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை போடுறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாய்.